அப்பா, இனிமே நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அதே மாதிரி புனிதா கூட பரவாயில்ல, ஆனா ரஞ்சிதா சின்ன பொண்ணு. அவ வெளியே போனா நீ துணைக்கு போ என்ன? சரிதா, நான் வெட்டியாத்தானே வீட்டில் உட்காந்துருக்கேன். அதை விட எனக்கு என்னத்தா பெரிய வேலை இருக்கு. நான் கூட போயிருந்தா தினமும். நீயும் எங்க போனாலும் கவனமா போயிட்டு வா. நல்லா எடுத்து சொல்லுங்க தங்கச்சிக்கு. ஆத்தா நந்தினி, நீ தலைவலின்னு சொன்னல, இஞ்சி தூக்கலா போட்டு டீயை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். குடி. எப்படிப்பட்ட தலைவலியா இருந்தாலும் சரி, எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். குடிதா. ஏன் சிங்காரனே, உங்களுக்காக டீ போட்டு எடுத்துட்டு வருவா? வேணாம் தம்பி, நான் எப்ப நடுவில் டீ குடிச்சேன்? காலையில ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு. அதுக்கு மேலதான் நமக்கு உள்ள இறங்காத. அப்புறம் கலக்கி. அதுவும் சரிதான். ஆத்தா இங்க பாருதா, டீயை குடிச்சிட்டு கப்ப இங்க வை. அண்ணனுக்கு ஏகப்பட்ட வேலை கீழே இருக்கு. நான் போயிட்டு வரேன், அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். என்ன வேலையா? இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு தானே நான் மேல வந்தேன். இன்னும் என்ன வேலை? அடையாத்தான் கேட்குறேன். இந்த இங்கிலாந்துல போய் படிச்சு விட்டு மண்டபுரம் மண்ணாங்கிட்டே உனக்கு கீழே வந்து உட்காந்துருக்கேன். புது பிசாசு. அதான் எதை பேரு மாதங்க முள்ளைங்க, அதுக்கு டிஃபன் எடுத்து வைக்கணுமா? அது அந்த மூஞ்ச நீ பார்த்துருக்கீல, இஞ்சி தின குரங்கு மாதிரி டைனிங் டேபிள் உட்காந்து இருக்குதா. நான் போறதா? அவங்கள காக்க வச்சுட்டா மேல வந்திருக்கீங்க. என்னன்னு நீங்க? இது இப்போ பெரிய பிரச்சனை ஆகணுமா? போங்க, போய் முதல்ல அவங்களுக்கு டிஃபன் எடுத்து வைங்க. ஏத்தா என்ன வச்சு பேசுற? என் தங்கச்சி தான் முக்கியம், மற்றவங்களாம் அப்புறம் தான். ஏன் 2 நிமிஷம் பொறுக்க மாட்டாங்களா? பொறுத்து அவளுடைய கிரீடம் என்ன தலையிலிருந்து கீழே விழுந்துருமா? என்ன வச்சு பேசுற நீ? சரிதா, டீயை சாப்பிட்டு வா, நான் போறேன். என்ன சரிதானே? ஏத்தா, கல்யாணத்துக்கு நம்ம குடும்பத்தாளுங்க மேல ரொம்ப பிரியம்தா. அது உன் மேல தனி பாசம் தான். கூட பிறந்த பிறப்பான்னு நினைக்காருதா. அம்மா இந்த ஒரு நிமிஷம் இருக்குமா, எடுத்து வச்சேன். என்ன வெயிட் பண்ண வச்சுட்டு இப்ப வந்து டிஃபனா போடுற? இன்னைக்கு நீ செத்தடா. என்னாச்சு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? இவ்வளவு கருத்து சட்னில அள்ளி கொட்டி இருக்க, இத மனுஷன் சாப்பிட முடியுமா? காரமா? நான் மிளகாய அளவா தானே போட்டேன். எல்லாரும் வந்து சாப்பிட்டு போனாங்க, யாருமே ஒன்றும் சொல்லலையம்மா. அப்ப நான் போய் சொல்றேனா? சொல்லு, நான் போய் சொல்றேனா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்ல வரலங்க. எப்படி சமைக்கணும்னு தெரியாத இடியட்ல எதுக்காக ஏன் உயிரை வந்து வாங்குறீங்க? ஐயோ எரியுது ஆத்தா. அம்மா தங்கச்சி நந்தினி, ஐயோ எரியுது ஆத்தா. ஐயோ ஆத்தா எரியுது. என்னாச்சு? அண்ணா, என்னாச்சு? அம்மா, ஐயோ அம்மா தங்கச்சி நந்தினி. என்னண்ணே, என்னாச்சு? ஐயோ, என்ன இது? சட்னி பாத்திரத்தெல்லாம் எறிகிறாங்க. அதான் நான் சட்னியில காரத்தை அளவா தான் போட்டேன். சுந்தரிலி அம்மா கூட வந்து சாப்பிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு கூட குறை சொல்லலாமா? இந்த அம்மா சட்னி காரமா இருக்குன்னு என் உடம்புல ஊத்தி விட்டோம்லமா. வாரத்தை கொடுமைய நான் எடுத்தா தப்பு பண்ணேன். காரம் எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு பாத்திரத்தை எடுத்து அண்ணன் மேல அடிச்சீங்க? அப்படிதான் செய்வேன். அதை கேட்க நீ யாரு? நீ என்ன இந்த வீட்டோட நாட்டாமையா? உன்னை யார் இப்ப கூப்பிட்டாங்க? பேசாம போயிடு சொல்லிட்டேன். ஏய், என்னையா சப்போர்ட் காலையெல்லாம் வர சொல்றியா? அப்படி இல்லைங்க நந்தினி தங்கச்சி, எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணலைங்க. சட்னி காரம் இல்லைன்னு சொல்லலாம், அப்பலாம் அவ்வளவுதான். யூ ராஸ்கல், என்னைய எதிர்த்து பேசுறியா? உனக்கு இவ சப்போர்ட் வேறயா? தங்கச்சி என்கிட்ட ஓவரா பேசுன உண்டு இல்ல நான் கிடுவேன். என்ன ஓவரா போயிட்டு இருக்க? எங்க அப்பா மேல நீ கைய வச்சப்பயே அந்த கைய உடைச்சு போட்டுக்கணும். நீ பாட்டுக்கு எல்லார் மேலயும் கை வச்சிட்டு இருக்க. என்ன எதிர்த்து கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? வாய் மூடு. பெரிய இங்கிலீஷ் எல்லாம் பேசினா பயந்துருவோமா என்ன? அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? வயசுக்கு மூத்த ஆம்பளைய கை நீட்டி அடிக்கிற அவ்வளவு திமிரா உனக்கு? என்ன? ஏய், உன்னோட திமிரெல்லாம் என்னோட வச்சுக்க. பெரியவர்கிட்ட காட்டுன கண்ணும் பழுத்துரும். உன்னோட வயிற்று பசிக்கு பார்த்து பார்த்து சமைச்சு போட்டுச்சு அண்ணன். அந்த நன்றி இல்ல உனக்கு?
என்ன மனுஷி நீ? இனிமே நீ யார் மேலயாவது கை நீட்ன கைய உடைச்சு போட்டுருவேன். ஜாக்கிரதை. ஐயோ அடச்சி மூடு வாய. சீ, வா. மூஞ்சி முகர கட்டு. அச்சா அண்ணே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. முதல்ல போய் சட்டையை மாத்திக்கங்க. நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். போங்க. ஐயோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க? நீங்க போங்க.